மரத்தில் இருக்குது காக்கா, அதை நறுக்கி கொடுத்தது டேக்கா, நேக்கா சுட்டது வடைய, அங்கே தான் அடைஞ்சிது அதோடைய திரைய. சார் இப்படி ரைமிங்காக நான் பேசிட்டே இருக்க போகிறேன் சார். ஏன்னா உமாபதி நான் பார்த்தோன்னே எனக்கு அந்த ரைமிங் வருதுன்னு நினைக்காதீங்க. நான் நேற்று பார்த்த படம் அந்த மாதிரி எல்லாமே இப்படி தான். ஒருத்தர் ரீ ரெக்கார்டிங் பண்ணலாம், ஆனால் அவரே ரீ ரெக்கார்டிங் பண்ணி இப்படி பண்ணி டால்பி டிஜிட்டலில் சரௌண்டில் பண்ணார் சார். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்ண்ணே. அதான் படம் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு தெரியுது. உயிருள்ள வரை உஷா டி ஆறு, இங்க பேச போறது யாரு எப்படி சாரு சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், பார்க்குறவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, வேலை இருக்கும். சில பேர் பொழுதுபோக்கு பார்க்குறவங்க இதை நம்ம அங்கே தான் அந்த கர்மத்தை சந்திக்கிறேன்னு இங்கே வந்து நம்மளை போட்டு இப்படி கொள்றாங்க. இல்லைண்ணா, நான் அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ரீரிலீஸ் படம், ஒரு ரீரிலீஸ் படம்னும் போது அந்த 80s வந்த படம் அப்படின்னப்போ ஐயோ நம்ம சின்ன வயசில் பார்த்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். தேட்டரில் ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. 10 பேர் தான் இருந்தாங்களா? 10 பேர் தான் இருந்தாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. சரி ஓகே, அந்த படத்தை பார்க்குறோம். அந்த படத்தை பார்த்தா நமக்கு அந்த 80s ஃபீல்ட்லேயே போகிறோம். அந்த 35 முன்னாடி வரப்போகுது, அது சண்டை காட்சிகள், மியூசிக், இதெல்லாம். அது ஒரு மோனோ ரெக்கார்டிங் பீரியடு. ஆமாம், 1987. இல்லை ஸ்டீரியோ தான், அது ஸ்டீரியோ தான், பட் டிஜிட்டல் கிடையாது. டிஜிட்டல் கிடையாது. ஒரு கரெக்டு ஸ்டீரியோ. ஏன்னா பிரியாவுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டீரியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்தது அப்படிங்கிறதுனால நான் அந்த ஃபீலோட போகிறேன். ஆனால் ஓப்பனிங் ஆரம்பிச்சதுலேருந்து புதுமையாக்குறேங்கிற பேரில் டிஜிட்டலைஸ் ஆக்கி திடீர்னு இங்கிலீஷ் மியூசிக்லாம் அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி இங்கிலீஷ் மியூசிக் என்ன வருது? ஐயோ, இந்த படத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் சார், இந்த படத்துக்கும் டிஆருக்குமே சம்பந்தம் இல்லை. அதுதான் அவர் தானே கதை, திரைய வசனம், இயக்கம், பாடல்கள் அது பண்ணலாம் சார். அவரு ஏன் நடிக்கிறாரு? எப்படி இது இன்னைக்கு நீங்க சொல்லலை ஒரு விஷயத்த. டிஆரை பற்றி ஒரு பெரிய பலம் என்ன தெரியுமா? ஊரே கழுவி ஊற்றினாலும் அடுத்த படத்துல அவர் நடிப்பார், அந்த படமும் ஓடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஒருதலை ராகத்தில் மட்டும்தான் அவர் வரமாட்டார். ஒருதலை ராகத்தில் 3 படம் இல்லைண்ணே. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல இருந்தால் வந்திருக்காரு. இல்லை அதான் கேமியோ அப்பியரன்ஸ். இல்லை, அது அப்பியரன்ஸை விட்டுங்க. ஃபஸ்ட்டு படத்தில் ஏன்னா ராவுத்தர் ஒரு பக்கம் ப்ரொடியூசர் இருப்பார்ல, இப்ராஹிம். ஆமாம், இப்ராஹிம் ராவுத்தர் நினைக்கிறேன். ராவுத்தர் இல்லை, இப்ராஹிம் ரைட், ராவுத்தர் கிடையாது, இப்ராஹிம். அவர் இப்ராஹிமோடைய தொல்லை ஒரு பக்கம் தாங்க முடியாமல் கேமரா பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்காரு. முன்னாடி வர முடியல அவரால். சரி, முன்னுக்கு வர விடாமல் இருந்திருக்கு, சூழல் இப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2வது படத்தில் ரயில் பயணங்களில் அப்படியே ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி உட்காருவார். அந்த 2வது படத்துலேருந்து ஆரம்பித்தது தான் அவரோட ஜேர்னி. அப்போ எல்லாரும் அந்த காலகட்டத்தில் ராஜேந்தர் இவர் தான்டா ராஜேந்தர் ஜஸ்ட் வந்துட்டு போவார். அப்படி ப்ரைஸ் கொடுத்துட்டு போவார். அப்போ நீங்கள் ஒல்லியாக இருப்பார், முடி இதே முடி தான். ஆமாம்மா, முடி மட்டும்தான் ஒன்று, மூளையும் ஒன்று, ஆனால் உடம்போட இது மாறிட்டே வரும். அது வயசுக்கு தகுந்த மாதிரி. அப்போ பரிசு கொடுத்துட்டு போனார்னா அப்போ ஒரு பயங்கர நேம் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் இளைஞரெல்லாம் ஒரு டைரக்டரை முதல்ல பார்க்குறாங்க. பாலச்சந்திரை பார்த்ததில்ல, கரெக்டு, இதை பார்த்ததில்ல, பல டைரக்டர்களை பார்த்ததில்ல. ஆனால் சீனில் அதுவும் இளைஞர்களுக்கான கதை, காதல் கதையை எடுக்கக்கூடிய ஒரு நாயகன், ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால அந்த படத்தில் உருக்கிட்டார். அது ரயில் பணியில தான் அந்த பாட்டுனா அமைதிக்கு சாந்தி. அந்த பாட்டெல்லாம் பின்னி எடுத்துருவாரு. அது அதில் ப்ரைஸ் கொடுப்பாரு காலேஜில். ஓகே, அதில் அவருடைய ரைட் அப்லாம் பயங்கரமாக இருக்கு. அதான் நான் சொன்னேன்ல, ஒரு இப்போ நீங்கள் இருங்க, நீங்கள் பேசும்போது நான் ரீ ரெக்கார்டிங் கொடுங்க. அப்படி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ ரெக்கார்டிங் பண்ணால் படம் கெட்டு போன மாதிரி இதுவும் கெட்டு போயிடும். அதில் என்னென்னா எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா ஒன்றும் வேறு மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. சொல்லுங்கள். இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் என்ன 2K கிட்ஸ் இவங்க குடும்பத்துக்கே தெரியாமல் தான் லவ் பண்ணி தள்ளிட்டு போகிறாங்க. மெசேஜ் அனுப்புகிறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. சரி நீ அங்கே வந்துடு, நான் இந்த காஃபி டேக்கு வந்துடுறேன். இப்போ காஃபி டே முடிஞ்சு போச்சு, வேறு இதெல்லாம் இருக்குது. அந்த டேவே இல்லை, ஒன்லி நைட்டு தான். அப்புறம் போகும்போது அப்படி போயிடுறாங்க. அப்படியே ஒரு பைக்கு, ஒரு ஹெல்மெட்டு, ஒரு க்ளவுஸு, ஒரு மாஸ்க்கு போட்டாங்கன்னா அவங்க அப்பா இப்போ வண்டியில் போயிட்டு இருந்தாருன்னா கூட இவங்க ஓவர்டேக் பண்ணி போனாலும் நம்ம மகன் தெரியாது. ஆமாம், புரியுதா? சத்தியம் தெரியாது, மகன்னு தெரியாது. இப்படி போயிட்டுருக்கு. ஒரு டைம் இது எப்போனா நான் சொல்கிறது 2010 ஒருத்தர் பொண்ணு ஒரு பையனோட வந்துருச்சு. அது பீச்சுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க அவங்க அப்பா. அப்போ ட்ரிப்ளிகேன்கிட்ட நாங்கள் இருந்தப்போ உடனே என்னன்னா இவர் ஃபோனு போயிருக்காரு. இவர் நைட்டு சொல்லி தான் எனக்கு தெரியும். போயிருக்காரு. போய் அங்கே போய் பார்த்தா இந்த க்ளவுஸ் காலம் அப்போ தான், இந்த ஃபுல் க்ளவுஸு இதெல்லாம் மாஸ்க் போட்டு அந்த பிள்ளை அவர் கூட தான் நடந்து வந்திருக்கு. நம்ம அப்பா அப்படின்னு அப்பா போயிட்டுருக்காரு, பேசாமல் பின்னாடியே போகணும்.
போயிட்டுருக்கேன். அப்புறம் அவர் திரும்பி பார்த்துருக்காரு, இவரால் கண்டுபிடிக்க முடியல, இந்த பக்கமாக போயிருக்காரு. அது பாட்டுக்கு வந்து பைக் ஏறி வந்து போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ சொன்னார், அப்போ வந்து அந்த சொன்னவன் சொன்னானா, ஐயோ உன் முன்னாடி தான் அவன் பொண்ணு போச்சு, உன்னால் கண்டுபிடிக்க முடியலையான்னு. அப்போ தான் வந்து சொன்னார், இப்படியாச்சும் காலம் சாயந்தரம் வந்து பார்த்தா வீட்டில் இருக்காங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டா. கேட்டால் நான் எங்கே பீச்சுக்கு போனேன்னா லூஸா நீங்கிறா, ஆனால் என் முன்னாடி தாங்க கிராஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி போயிருக்கா அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து. ஸோ இப்படி ஒரு காலம் இருக்குது இப்போ இதுதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ரயில் பயணங்களில் ஒரு சீன் வச்சுருப்பேன். இங்கே கேட்டதுனால உங்கள் விருப்பத்துக்காக நான் சொல்கிறேன். தாத்தா பேரை இருப்பாங்க, ராஜீவ் பயங்கரமாக அழகன், ஃபேராக இருப்பார், சூப்பராக இருப்பார் ஆள். அவருக்கு ரவீந்தருக்கெல்லாம் தனி ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் இருப்பாங்க. ஏன்னா சுருட்ட முடி, ராஜேந்திர எடுக்கிற பூரா பார்த்தீங்கன்னா சுருட்ட முடி ஆளை தான் எடுப்பார். ஆனால் அவருக்கு நீல முடி, அவருக்கு பாப்பு, ஆனால் எடுக்கிறது எல்லாம் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது ராஜீவ் என்ன பண்ணுவார்னா, அவங்க தாத்தா அப்படி இருப்பார், ஒரு ஃபிகரை கூப்பிட்டு வருவார். இப்போ தாத்தா தான் அந்த பங்களா கதவை திறந்தாகணும். மாடியில் இவர் ரூமு, யார் ரூமு, ராஜீவ் ரூமு, கீழே தாத்தா ரூமு. இன்னும் தாத்தா சாப்பிட்டீங்களா? உள்ளே நுழைவார், இவர் ராஜீவ் மட்டும் நுழைவார் கதவை திறந்துட்டு. நுழைஞ்சோடனே இப்படி தாத்தா இப்படி நிற்கிறாருன்னு வைங்களேன், பார்த்துட்டு வரல யார் உள்ளே வந்தாரோ அப்படி போய் இப்படி திரும்பி இப்படி தாத்தாவை டர்ன் பண்ணிவிட்டு டமால்னு காலில் விழுவார். ராத்திரில் சரக்கை போட்டு காலில் வந்து ஏப்பா அப்படின்னு அப்படின்னு கையை காலில் விழுந்துட்டு இப்படின்னு கையை காட்டுவாப்புல. அது அப்படியே பின்னாடி போயிடும். தாத்தா பின்னாடி போய் மேலே படி ஏறி போயிடும். அப்புறம் எப்படி திரும்பி, இல்லை தாத்தா நீங்கள் வந்து ஒரு தோணுச்சு எனக்கு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்ட்டு அது மேலே போயிடும். அப்புறம் சரி தாத்தா, நான் சரிடா மேலே போய் படு அப்படின்ட்டு. பூர்ண விஸ்வநாதன் தான் தாத்தா. அவர் உணர்ச்சி வசப்படுவார்ல, பையன் 12 மணிக்கு காலில் விழுகிறான், என்னது இந்த நேரத்தில் காலில் விழுந்துட்டு அப்படின்னு. அதே தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க. காலில் விழுந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திருப்புவார், அந்த பொண்ணு மேலே போயிடும். ஸோ இப்படி எனக்கு டைமிங்கில் கரெக்டாக டைலாகை சொல்லியிருக்கு, பார்த்துருக்கீங்க அந்த படத்தை ஆழமாக அப்படின்னு. ஸோ டிஆர் வந்த இப்படி டைலாக், இங்கே நான் உன் காலில் விழுந்தாதான் அங்கே அப்படின்னாப்புல, ஏம்மா நீ இப்படி போகணும், அவர் காலில் விழுவாம்மா, நீ இப்படி சுற்றி போகணுமா, அந்த அது பாடி இப்படி போயிடுச்சு ரீடேக் ஆயிரும். தாத்தா பார்த்துட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் வச்சு எடுத்திருப்பாரு, தைரியமாக எடுத்திருப்பாருங்க. ஆனால் அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அதுதான் டிஆர்ட்ட. இப்போ நீங்கள் ஒன்று அனுபவத்தின் வாயிலாக எடுக்கணும், இல்லைன்னா கற்பனையின் வாயிலாக எடுக்கணும். அப்போ இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வெளியில் வரும். சரியா? அப்போ டிஆருக்கு அது எல்லாமே உள்ளே இருக்குது, ஆனால் வெளியில் அந்த மிருகம் வந்து உள்ளே படுக்க வச்சுருவார். புரியுதா உங்களுக்கு? அந்த மிருகத்தை சமாதி பண்ண மாட்டார், கொல்லவும் மாட்டார், வாழவும் விட மாட்டார். உள்ளுக்குள்ளேயே அந்த காம மிருகத்தை வச்சுருப்பார். அது பூரா எப்படின்னா காட்சிகளில் வரும். ஆனால் இவர் யாரையுமே தொட மாட்டார். இப்போ ஆனால் பார்க்குறவன் போகிற வழியிலே ஏதாவது க்ரைம் பண்ணி மாட்டிக்குவான். டி ராஜேந்தர் படத்தை பார்த்துட்டு போனான்னா நைட்டே அவன் ஏதாவது பண்ணிடுவான். ஸோ அது ஒரு அந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த படத்தில் பரிசு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் உயிரிழ உரசாலாம் பிரேக்கிங். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூப்பிட்டுருக்காரு. சார் உண்மையிலே அது வந்து வேணாம் சார், அது நடந்திருக்கவே கூடாது. இல்லை நடக்கலை. அது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ, ஏன்னா அது நடந்திருந்தா நான் டிஆர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை மிஸ் பண்ணியிருப்பேன். நான் அப்படி அதுதான் சொல்கிறேன், நானும் அதுதான் சொல்கிறேன், வேற என்ன இருக்கு டிஆர் மாதிரி. ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேணான்னு இருப்பார். ரஜினிக்கு அப்போ நடிக்க தெரியாது, அந்த பயத்தில் வேணான்னு இருப்பார். ஏன்னா கடைசி காட்சி அது நம்ம பேசுவோம், எப்படி சுடுவாங்க பாருங்க ராஜா, அது கண்டிப்பாக அதை நம்ம கடைசியாக பேசுவோம். அந்த காட்சியில் ரஜினியால் நடிக்க முடியாது. அந்த காட்சியை சொல்லியிருப்பார், இவர் நடித்து காட்டியிருப்பார். அதோடய அவர் வந்து ஒருவேளை குடிப்பழக்கம் அதிகமானது கூட இந்த மாதிரியான காட்சிகள்லாம் கூட இருந்திருக்கலாம். மத்தியானமே போடுறா இவங்களோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி மத்தியானமே இவங்ககிட்ட கதை கேட்குறதும் சரி, நம்மளை தாலி அறுத்துருவேன் சொல்லிட்டு எட்ரா சரக்கு அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருக்கலாம். ஒருவேளை எது வேணாலும் நடந்திருக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி போயிட்டுருக்கோம் அந்த படத்தில் உயிரிழ உஷால ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு செயின் ஜெயபாலா வருவார். அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 மணி நேரம் பார்த்தீங்க, அதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ செயினை சுற்றிக்கிட்டே வருவார் போவார், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரு தடவை தான் சார் செயினை சுற்றினார், இன்னொரு தடவை வச்சது கழுத்தில் போடுற செயின் எடுத்து இப்படி இப்படி வச்சுருந்தார் சார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பார்த்தா நைலான் கயிறு எடுத்து இப்படி இப்படி வச்சுட்டு சுற்றினே இருக்கு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி வேணும்ல, வெறும் கையினால அவரால் பேச முடியும். ஆமாம், வீட்டுக்குள்ளே கையை காலம் ஆட்டிகிட்டே தான் இருப்பார். எதா ஒன்று வேணும், பிடிக்கிறதுக்கு எதாவது வேணும்ல. புரியுதா உங்களுக்கு? இப்போ கேரளாவில் ஒன்று சொல்லுவாங்க, கேரளா பஸ்ஸில் போகிறவங்கள சொல்லுவாங்க, டே பஸ்ஸு வந்து திடீர்னு ஸ்டாப்பில் நிற்க போனால் எதாவது ஒன்று பிடிச்சிடணும்டா, நீங்கள் வெறுதில் நின்னீங்கன்னா விழுந்துருவீங்க அப்படின்வாங்க. புரியுதா உங்களுக்கு? எதாவது ஒன்று கப்புன்னு பிடிச்சிடணும், அப்போ தான் ஹோல்டில் நீங்கள் நிற்க முடியும் அப்படின்னு கேரளாவில் பஸ்ஸில் போகிறப்ப அப்போ சொல்லுவாங்க. 80s 90s
பஸ்ஸில் போகும்போது நீ எதையா பிடிச்சி தானே நிற்கணும், இல்லைன்னா ரொம்ப இதாக. ஸோ அந்த மாதிரி ராஜேந்தர் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும். ஒரு பக்கம் அந்த செயின், இந்த பக்கம் கழுத்தில் போடுற செயின், என்னத்தையாவது ஒன்றை பிடிச்சி தான் பேசுவார். இப்படி இழுத்து அதை பண்ணி, இல்லை பைக்கு, புல்லட்டை போட்டு தட்டுவார். அது வித்தியாசம் டீல். ஐயோ, ஒரு சீனில் ஃபைட்டு சார். ராதாரவி 10 பேரோட நிற்கிறாரு. இவர் பைக்ல வந்துட்டாரு. வந்துட்டு பைக்ல இப்படி சுத்துவாங்கல்ல, ஆமா, ஜிங் 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 ஜிங். நான் இங்க கீழே விழுந்துருவாரேன்னு எனக்கு இப்பயே பயமா இருந்தது. அந்த ஒரு ஷாட் எடுத்துட்டு 10 நிமிஷம் டயலாக் தான் சார். இல்லை, அவங்க இப்போ செத்துருவாங்க. அவன் என்ன பண்ண சண்டையே போடல. நீ அடிச்சுட்டு கூட எங்களை கொண்டுட்டு போடா, எதுக்குடா இப்படி பண்ணுறது. நான் இவரை சொல்லலை, அந்த கேரக்டரை சொல்கிறேன். செயின் ஜெயபால் என்னை போட்டு அடி தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போ, ஆனால் அவன் பேச்சை எங்களால் கேட்க முடியும். அதனால் அந்த இதுலேயே சொல்லல, ரவுடிஸ் வரமாட்டாங்களாம். வேணாம் ஜெயின் ஜெயபால்னா ஏன் வேணான்னு தெரிச்சு ஓடுறாங்கன்னா 5 நிமிஷம் பேசுறதுலேயே நம்ம செத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஆளை போட்டு அடிச்சு நம்ம என்ன செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அந்த ஆள் நம்மளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃப்ரேமை விட்டு வெளியும் போக முடியாது. இப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அவர் நடிக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு, இதை ஆரம்பத்திலேருந்தே சொல்லி அதுதான் அவரோட தன்னம்பிக்கை. இந்த மக்கள் கழுவி ஊற்றுவான், ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு பயப்படக்கூடாது, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுதான் அதை செஞ்சு தான் ராஜேந்தர் படம்னா டிஆர் இல்லைன்னா படம் ராஜேந்தர் படம் இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படி ஆகிட்டாங்க ஒரு கட்டத்தில். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு வேறு ஆளை வச்சு படம் எடுத்தாருன்னா இன்னும் இப்போ பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு, கமலை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு, வேறு ஹீரோஸ் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு 1-2-3 படங்கள். ஆமாம், அதுவும் பாக்யராஜ் சாரோட ட்விஸ்ட் டர்னுக்கு ஓடும். அவரும் நடிப்பார். அவர் நடித்தாருன்னா தான் அது பாக்யராஜ் சார் படமாக இருக்கும். ஒரு டிஆர் படம் அப்படின்னா டிஆர் இல்லைன்னா டிஆர் படம் கிடையாது. டிஆர் இருக்குன்னா அதுக்கப்புறம் சிம்பு பிறந்ததுக்கப்புறம் சிம்பு இருக்கணும், இல்லைன்னா டிஆர் படமாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வந்து சிம்பு சின்ன வயசுலேயே 6-7 வயசுலேயே மணிக்கணக்காக கோர்ட்லனா வாதாட விட்டுருப்பார். அது நான் பார்த்துருக்கேன். ஐநா சபைக்கு மட்டும்தான் அனுப்பலை, பூரா ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வயசில் கோர்ட்டில் வாதாடுறது குடும்ப பிரச்சனைலாம் சிம்பு பேசுவாப்புல. குழந்தையா இருக்கும்போது 7 வயசுலேயே பேசி அந்த குடும்பத்தை சிதைச்சு இது பண்ணி செஞ்சு போன குடும்பத்தை சேர்த்து வைப்பாருன்ற இந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவாப்புல. ரொம்ப துடிப்பாக இருப்பாப்புல. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் இருக்காப்புல. ஆனால் அதை சிம்பு ஃபாலோ பண்ணல. சிம்பு வந்து ஆஸ் அன் யங்ஸ்டராக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர ஒரு ட்ரெயின்டு ஆக்டர் ஆகிட்டு. ஆமாம், ஆக்டர். ஏன்னா அந்த பாதையை விட்டு விலகிட்டாப்புல. அதில் மூழ்கி போயிருந்தாப்புலன்னா சிம்பு சிறு வயதுலேருந்தே இந்த ஒரு ரூம் ஃபுல்லாக சிகரெட் வச்சு ஊதி அதை வெறுத்து போச்சுங்கிற மாதிரி. இப்படி டைலாக் பேசி இது வெறுத்துச்சு. சிம்பு அந்த ஸ்டைலுக்கே வரல. ஏன்னா வந்திருந்தாப்புனா சிம்புக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? பெத்த தகப்பனாக இருந்தால் கூட சில விஷயத்தை பின்பற்றக்கூடாது அப்படின்றதுக்கு டிஆர் சிம்பு ஒரு பெரிய இது. புரியுதா உங்களுக்கு? அது அவருடைய ட்ரெண்டு. டிஆர் வந்து அவர் ஸ்டைலு, அவர் போயிட்டே இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் உயிரில் விஷால் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த கங்கான்ற ஒரு கேரக்டர். நீங்கள் எதோ கேட்டீங்க, எதுக்கு காதல் என்ன கேட்டீங்க, எதுக்கு காதல் வச்சு காதலிக்கிறதுக்கு ஒரு ரீசனே இல்லை. காதலிக்கிறதுக்கு பொதுவாகவே ரீசன் கிடையாது. இது இப்போனாலும் நீங்கள் புரிஞ்சுங்க. டிஆர் சொல்கிறீங்க, டிஆர் வந்து ஒரு தத்துவ ஞானி மாதிரி சார். ஒருத்தர் மேலே காதல் வரணும்னா அது ஒரு மண்ணாங்கட்டியும் வராது, அது காமத்தில் தான் வரும். அது புரியுதா? வேறு எந்த நல்லா வாயில் வந்துடும். எனக்கு காதல் வந்து வேறு எந்த மண்ணாங்கட்டிலையும் வராதுங்க சார். நான் எதுலேயுமே வர நீங்கள் வேணால் பவுடர் அடிக்கலாம், மாற்றி பவுடர் அடிக்கலாமே தவிர அதில் ஆண் பெண் 2 பேர் அப்படின்னாலே அது வந்து காமம் வெர்சஸ் இதுதான்.